ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு சீன் கூட விடாமல் தான் இந்த அனிமியில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் குழப்பமாக இருந்துச்சு புரியலை அப்படின்னா திரும்பவும் நீங்கள் பார்த்த எபிசோடையே திரும்ப போயிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். ஏன்னா இந்த அனிமே கொஞ்சம் குழப்பமாக போகிறதுனால நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஆனால் இந்த அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 17. அந்த இடத்துல புகமூட்டமாகி காற்று செம வேகமாக அடிக்குது. நம்ம ஹீரோ பறக்கிறான். நம்ம ஹீரோவை ரெம் காப்பாற்றுறா. இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஏப்பா நீ ஒயிட் வேலை பற்றி கேள்விப்பட்டதே இல்லையா? அது ரொம்ப ஆபத்தானது. இதுக்கு பேர் தான் ஒயிட் வேல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ அப்படிங்கிற அந்த வண்டி ஓட்டுறவன் சொல்கிறான். இவ்வளோ பெருசாக வானத்தில் ஸ்மோக்கோட பறக்குது அப்படின்னா அது அந்த ஒயிட் வேலாக மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவோம். சுபாரு ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு ரெம் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா திடீர்னு அந்த ஒயிட் வேலி உங்களை வந்து காற்றை வச்சே அட்டாக் பண்ணுது. உடனே நம்ம ரெம் வந்துட்டு டக்குன்னு டீமன் ஃபார்முக்கு மாதிரி டக்குன்னு அதை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ காற்றுல வெளியே பறந்துட்டு இருக்கவும் டக்குன்னு அவன் வெளியே போகும்போது ரெம் அவனை பிடிச்சா அந்த ஒயிட் வேலை அட்டாக் பண்ணுறா. இதுக்கிட்டேருந்து நமக்கு தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ அப்படிங்கிறவன் சொல்லவும், திரும்பவும் நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னா எப்படியாச்சும் போய் அவங்கள காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வருத்தப்படவும், ரெம் இதை பார்த்துட்டு சுபாரு கவலைப்படாத, இந்த பணத்தை வச்சுக்கோ மிஸ்டர் ஆட்டோ, உங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது பணத்தை விட இப்போ உயிர் தாமா முக்கியம் அப்படின்னு சொல்லி அவன் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கான். நான் போயிட்டு அந்த ஒயிட் வேலை தடுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் தப்பிச்சு போங்கன்னு ரெம் சொல்லுவோம். அதெல்லாம் முடியாது ரெம், நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வண்டி குலுங்குது. ரெம் வந்துட்டு நம்ம ஹீரோ மேலே விழுந்துருதா. எனக்கு இந்த ஒரு செகண்ட் போதும் சுபாரு, என் லைஃப்பில் என்ன தேவையோ அதை நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டே அவன் கழுத்தில் அடித்து அவனை மயங்க வச்சுட்டு, உன்னை நான் எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் சுபாரு, நீ உயிரோடு இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரெம் அதுலேருந்து குதிச்சிருதா. நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்தா கையில் பண மூட்டை இருக்குது. ரெம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்த்தோ அப்படிங்கிறவன் கிட்ட கேட்டால், நம்ம உயிர் பொழைச்சி போகணுங்கிறதுக்காக ரெம் அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னோடனே வண்டியை நிறுத்து திரும்பப்போ அப்படிங்கவும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். வண்டியை திருப்பு, நம்ம போயிட்டு ரெம்மை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். அவள் உயிரை நமக்காக தியாகம் பண்ணியிருக்கா, அதை நீ வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் பிடிச்சி வைக்கவும் நம்ம ஹீரோ அவள் ரொம்பவே நல்லவா, அவளை எப்படியாச்சும் போய் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். கிங்டம் ஆஃப் லுகானிக்காவில் இருக்கிற மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேனாலேயே அந்த ஒயிட் வேலை தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்த்தோ சொல்லவும், எனது மாஸ்டர் ஸ்வாட்ஸ்மேன் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ரெம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், எனது கொடுத்து வச்சிருக்கணுமா, அவள் அங்கே உயிரையே தியாகம் பண்ணிட்டா உனக்கு வருத்தம் இல்லையான்னு கேட்கவும், அம்மா யார் ரெம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலேயே ஒரு குத்து விட்றான். ரெம்மை இப்போ தான்டா பெருமையாக பேசினா அப்படிங்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரெம் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அந்த ஒயிட் வேல் அதுக்குள்ளேயே இவங்க பக்கத்தில் வந்துடுது. இது எப்படிடா நம்மளையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த லைட்டை தூக்கி தூர போட்டுருந்தாங்க. ஒரு வேளை லைட்டை வச்சு தான் ஃபாலோ பண்ணுதோன்னு, அது எதனால் நம்ம சைடே ஃபாலோ பண்ணுதுங்கவும் அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. அது ஒரு மாபீஸ்ட் அப்படிங்கிறதுனால இவன் மேலே அந்த விச் சென்ஸ் ஸ்மெல் வருதுங்கிறதுனால தான் அது ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வருத்தப்படவும், அப்போ உனக்காக தான் அது வருதா, அப்போ நீ சாவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி விட்டு எனக்கு உயிர் வாழ ஆசை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தள்ளி விட்டு ஓடிடுறான். நம்ம ஹீரோ எந்திரிச்சு பக்கம் அந்த பெரிய ஒயிட் வேல் அவனுக்கு மேலே தான் பறந்துட்டு இருக்கு. லைட்டாக அது மூச்சு விடவுமே இவன் ரொம்ப தூரம் தள்ளி போய் அடிபட்டு விழுறான். எனக்கு சாக விருப்பம் இல்லை, நான் வாழணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இவன் ஓட ஆரம்பிக்கிறான். திடீர்னு ஒரு இடத்துல தட்டி விழவும் பார்த்தா எல்லாமே நார்மல் ஆயிடுது. அந்த இடத்துல நிலாவோட வெளிச்சம் வருது. அங்கே இருந்தால் புகை மூட்டை ஃபுல்லாக மறைஞ்சிருது. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே எழுந்திரிச்சு, ரெம் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி தேடி போகவும் பார்த்தா அந்த ஆர்த்தோ அப்படிங்கிறவனோட வண்டி மட்டும் வந்து நிற்கிது. ஓ அந்த ஆர்த்தோ இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த விச்சஸ் கல்ட்டில் இருக்கிறவங்களோட கத்தி தான் அந்த வண்டியில் இருக்குது. மேபி அவங்க தான் அவனை கொண்டிருக்கலாம். நம்ம ஹீரோக்கு அடிபட்டு ரொம்பவே டயர்டாக இருக்கான். அப்போ பார்த்தா அந்த சின்ன பசங்க எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை சுற்றி நிற்கவும், இது நம்ம சுபாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஓடி வராங்க. நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துருதான். இப்போ நம்ம ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு பார்த்தா எமிலியாவோட மேன்ஷனில் இருக்கான். ரெம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும் பார்த்தா அது ரெம் இல்லை ரேம். எதுக்காக என் கையை பிடிக்கிற, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உன்னோட கையில் தையல் போட்டிருக்கு, அசைக்காத, அது பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஓ அப்படியா, ஆமாம் என்னை ஹீலிங் பண்ணது யார் அப்படின்னு கேட்கவும் எமிலியான்னு சொன்னோடனே இவன் கொஞ்சம் லைட்டாக ஷாக் ஆகுறான். நீ ஷாக் ஆகிறத பார்த்தாலே தெரியுது எமிலியாவுக்கும் உனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதுவும் அந்த கிங்டமில் இருந்து. அது என்னன்னு நான் கேட்க போகிறதில்ல, ஆனால் நீ ஏதோ ஒரு பண்ணக்கூடாத தப்பை பண்ணியிருக்கன்னு மட்டும் தெரியுது. இனிமேல் இப்படி நீ நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்லவும், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னோடய உயிரை காப்பாற்றுறதுக்காக ரெம் அவள் உயிரை கொடுத்து இறந்து போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமாம் யார் ரெம் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் கேட்கவும், ரேம் இப்படி மொக்கையெல்லாம் காமெடி பண்ணாத, ரெம் உன்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபாரு சொல்லவும், எனக்கு சிஸ்டரே கிடையாது, நான் ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்கிறா. நீயுமா ரேம், ரெம் உன்னோட சிஸ்டர், அவள் தான் வந்துட்டு அன்றைக்கி மாபீஸ்ட் நம்ம வில்லேஜில் அட்டாக் பண்ணப்போ அவள் தானே காப்பாற்றினா அப்படின்னு கேட்கவும், அப்படிலாம் யாருமே இல்லை, நானும் ராஸ்வெல்லும் மட்டும்தானே உன்னை வந்து காப்பாற்றினோம், நீ ஏதாச்சும் கற்பனை பண்ணிகிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும், என்ன வளருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ஆனால் அப்படி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்லவும், இப்போ நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போய் பார்த்தா ரேம்குள்ளே சேர் மட்டும்தான் இருக்குது, ரெம்குள்ளே அந்த டேபிளையே காணும். இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான்.
உனக்கு தலையில் ஏதோ அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு ரேம் போயிருந்தா. இப்போ நம்ம ஹீரோ இங்கேருந்து ஓடி போயிடலாமா, ஆனால் ரெம்மோட முயற்சியெல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எமிலியாவை பார்க்குறதுக்காக போகிறான். எமிலியா இவனை பார்த்த உடனே, சுபாரு உனக்கு என்னாச்சு, எதனால் அடிபட்டுச்சு, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும், எமிலியா நீ என் கூட வா, நீ வரலைன்னாலும் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டியது இருக்கும், எல்லாம் உனக்காக தான் சொல்லவும், ஓ திரும்பவும் அதை ஆரம்பிச்சிட்டியா, எல்லாம் எனக்காக தானா அப்படின்னு கேட்கவும், நீ வரலைன்னா நான் உன்னை இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு கேட்கவும், சுபாரு நீ இந்த மாதிரி ஆள் கிடையாது, ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான், என் கூட வா அப்படின்னு சொல்லவும், திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன், என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கவும், நீ இப்போவும் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும், இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, உன்னால் பிரச்சனைன்னு வந்தால் உன்னால் யாரையும் காப்பாற்ற முடியாது, எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அளவும், நீ எதனால் எப்படி அலற சுபாரோ அப்படின்னு கேட்கவும், என்னை யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறாங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான். இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கிட முடியாது, எனக்கு வலி வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சாவிலேருந்து திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது பார்த்தா டக்குன்னு டைம் ஃப்ரீஸ் ஆயிடுது. இந்த தடவை நம்ம ஹீரோவோட ஹார்ட்டை வந்து அது ஜஸ்ட்டு தொட்டு பார்த்துட்டு போயிடுது. என்னடா வலிக்கவே இல்லை அப்படின்னு அவன் பார்த்தா, எமிலியா அப்படியே அவன் மேலே சாயிரா, அவள் வாயிலிருந்து ரத்தமாக வருதா, அவள் அப்படியே இறந்து போயிட்டா. நம்ம ஹீரோ கதறான். எமிலியாவை அவன் மடியில் படுக்க போட்டு அப்படியே அதே இடத்துலையே உட்காந்துருக்கான். இப்போ பியட்ரஸ் அந்த ரூமுக்கு வாரா. ஓ பங்கால இதுலேருந்து வெளியே வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோன் உடையவும், கவலைப்படாத அவன் இறந்து போக மாட்டான், அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறிடுவான் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோயினியை கொன்று அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, ஆனால் என்னால் முடியாது, அதை நீயே தான் பண்ணிக்கிடணும், என் கண்ணு முன்னாடி மட்டும் சாகாத, என்னோட வேலை இந்த இடத்துல முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு போர்ட்டலை க்ரியேட் பண்ணி, எமிலியா இந்த இடத்துல இல்லாததுனால உனக்கும் இனிமேல் இந்த இடத்துல வேலை இல்லை, நீ இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ளே நம்ம ஹீரோவை தூக்கி போட்டதா, என் கண்ணு முன்னாடி இல்லாமல் வேற எங்கேயாச்சும் போய் சாகு அப்படின்னு சொல்லி அவள் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டா. இவங்க காட்டுக்குள்ளே வந்து விழுந்துருந்தாங்க. எமிலியா அவனுக்கு ஒன்றாகலையே அவன் பார்க்குறான், ஆனால் அவள் தான் இறந்து போயிட்டாள். அப்போ நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கவும் அவனை சுற்றி அந்த விச்சஸ் கல்ட்டில் உள்ள ஆளுங்க எல்லாரும் வந்துருந்தாங்க. அப்போ அந்த மெண்டல் கிறுக்கு பையா திரும்பவும் வந்துருதான். ஹே ரொம்ப சூப்பர், நாங்கள் கொல்ல வேண்டிய அந்த ஈவில் எமிலியாவை நீயே கொன்னுட்டியா, ரொம்ப சூப்பர், உன்கிட்ட லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிறுக்குத்தனமாக திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறான். ஓகே கவலைப்படாத, இவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும், அவன் பின்னாடியிலேருந்து 2 கருப்பு கலரில் ஒரு கை மாதிரி வருது. உடனே நம்ம ஹீரோ அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு போகவும், உன்னால் இந்த கையை பார்க்க முடியுதா, இந்த கைகளை யாராலையுமே பார்க்க முடியாது, அது போக நீ அவளை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுற, இதில் எனக்கு விருப்பம் இல்லை, யாராலையுமே பார்க்க முடியாத கைகளை நீ எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரலை ஃபுல்லாக கடிச்சுக்கிட்டுதான். இப்போ பார்த்தா நிறைய கை அதே மாதிரி வருது. நம்ம ஹீரோவையும் அவளையும் தனித்தனியாக ஆக்கவும், இந்த எமிலியாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அவள் கை கால் எல்லாத்தையும் தனித்தனியாக பிச்சு பிச்சு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும், வேணாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எவ்வளவோ கத்துறான். ஆனால் அவன் பிச்சு போடலாம் அப்படின்னு போகும்போது அந்த டைமிங்கில் தான் வானத்துலேருந்து ஒரு அட்டாக் வருது. பார்த்தா அது நம்ம பங்க் தான். என் பொண்ணு மேலே கை வச்சிட்டெல்லாம் எவனும் திரும்ப உயிரோடு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பங்க் சொல்லுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடு எனக்கு கொஞ்சம் ஃபேவரட் எபிசோட்னே சொல்லலாம். அது கொஞ்சம் சென்டிமெண்டலாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் தான் ஒரு நாளைக்கு என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியும். சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.